வாட் இஸ் மெமரிஸ்? பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி மனசில் நிற்கிறது. அப்பேற்பட்ட மெமரிஸை கொடுத்த ஒருத்தன் தான் சிவா. 4 வருஷமாக அவனை தெரிஞ்ச பின்னாடி சுத்த விட்டவன் மேலே உயிரையே வச்சுருந்தான், பைத்தியக்காரன். ஆனால் ஏன் 4 வருஷமாக பின்னாடியே சுற்றுறவன் காலம் பூரா கூடயே இருக்க மாட்டானான்னு தோணுச்சு. என்னைக்காவது வந்து ப்ரப்போஸ் பண்ணிட மாட்டானான்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் அவனே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தான். அந்த நாளோட ஐஷு, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு மட்டும் என்கிட்ட கேட்காத, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாத்துலேயுமே கேர்லெஸ்ஸாக இருந்தேன்னா உன் விஷயத்தில் மட்டும் அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தேன். நீ அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்கும், நீ சிரிச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வாழவே கஷ்டப்பட்ட எனக்கு வாழணும்னு ஆசை வந்ததே இந்த 4 வருஷம்தான். உன்னால தான். நான் பிறந்தோன்னே ஃபஸ்ட்டு பார்த்த முகம் எங்கள் அம்மா. நான் வாழ்ந்து கடைசியாக பார்க்கணுன்னு நினைக்கிற முகம் நீயா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நடக்குமா? எனக்கு ப்ரொப்போசல் வரும்னு தெரியும், ஆனால் இவ்வளோ அழகாக வரும்னு தெரியாது. ஐம் ரியலி இம்ப்ரெஸ்ட். எனக்கும் ஓகே தான். என்னை விட்டு போயிட மாட்டேன்ல? நானால உன்னை விட்டு போக மாட்டேன். ஐ எம் ரியலி சாரி டு சே திஸ். அவரோட ஸ்டேஜ் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு. இட் இஸ் கிளியோபிளாஸ்டோமா. சிவா இப்போ அவரோட ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் பிரெயின் டியூமரில் இருக்கார். மேக்ஸிமம் 90 days. லெட் வி ப்ரே. பாரமெங்கோ கூடுதே, காற்றில் கரையும் நெருப்பில் எரிய
உன் காடு நானா மழை மேகமே உனக்காகவே ஒரு பாலைவனத்தின் காணல் நீரில் மீனும் நானா எரியோரமோடிடும் நீரின் எடையோ கணக்கத் தொடங்கிடுது அடநூறு யானை எடை தாண்டி நிலையம் கணக்கிறது எங்கே போனாலும் என்னைய பார்க்க சீக்கிரமாக ஓடி வந்துடுவான். அவன் இது நாள் வரைக்கும் எங்கேயாவது போனான் என்கிட்ட தான் முதல்ல சொல்லுவான். நானும் அவன் போகிறது பிடிக்கலன்னா போகாதன்னு சொல்லுவேன். இப்போ அவன் போன இடம் அவனுக்கு முன்னாடி எனக்கு தான் தெரிஞ்சுது. ஆனால் என்னால் தடுக்க முடியல. நீங்களாவது கேட்டு சொல்லுங்களேன், என்னோட சிவா எப்போ வருவான்னு. என்ன அம்மா அம்மாவோட மௌனம் வருதம்மா? உன் புள்ள பேசவே மாட்டேங்கிறா. இதை எடுத்து கையில் வச்சிருந்தா நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன். அதுதான் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கா. கொடுத்துடலாம்ல. அது கீழே கிடந்துச்சு, அதில் ஒன்றுமே இல்லை. அதை எடுத்து வாயில் வச்சிட்டு இருக்கா. இதை விட விலை கம்மியா எங்கேயாவது கிடைக்குமா? டவுனுக்கு தான் போய் வாங்கணும். இல்லை, என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா. இங்கே பாரு, ஏற்கனவே நமக்கு நிறைய செலவு இருக்கு. அதனால நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு.